இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் ஈஸ்வரியுடைய கதாபாத்திரத்தை நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கோம். அவங்க ஒரு வில்லி அப்படின்ட்டு, அதாவது மற்றவங்கள நோகடிக்கிற, தன்னை பற்றி சுயநலமாக யோசிக்கிற, தனக்கு விருப்பப்பட்ட விஷயத்தை பற்றி மட்டும் நினச்சி மற்றவங்களுடைய மனசை புரிஞ்சிக்காத ஒரு கேரக்டராக இன்றைக்கி கோபி இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் ஈஸ்வரி தான். ஏன்னா அவங்களுடைய வளர்ப்பில் அப்படியே அவங்களுடைய சொந்த அவங்க கேரக்டரிஸ்டிக்கை அப்படியே தன்னுடைய மகனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோடில் அப்படியே ஓவர் நடிப்பு, அப்படியே கீழே விழுந்து மயங்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு அப்படியே உடம்பே முடியாமல் இருக்குன்னு சொல்லி அவங்க அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்க, இப்போ கோபி போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா காஃபியை போட்டதும் கொடுக்குறாரு. இந்த பக்கம் ராதிகாவும், அந்த பக்கம் ராதிகாவுடைய அம்மா கமலாவும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க கடுப்போட. இப்போ கமலாலாம் பார்த்தீங்கன்னா தான் பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஆனால் இப்போ ஈஸ்வரி எப்படின்னா தன்னை வெறுப்பேற்றுறதுக்காக, இல்லை தான் சும்மா போர் அடிக்குது அப்படிங்கிறதுக்காக மற்றவங்க நல்லா இல்லாட்டி பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க. இப்போ ராதிகா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலங்கிறது வேறு, பிடிச்சிருக்கு பிடிக்கல, ஆனால் ப்ரெக்னென்ட்டான ஒரு லேடியை போட்டு தேவையெல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணுறவன் அப்படிங்கிறத யோசிக்கிறது கூட இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கோபிக்கிட்ட டக்குன்னு அந்த ஒரு கிச்சனுக்கு போனோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா, எனக்கு ஆயிடும்னு தோணுதுப்பா அப்படிங்கிறாங்க. என்னம்மா ஆக போகுது? ஒன்றும் ஆகாதுமா, வாங்கம்மா ஹாஸ்பிட்டல் போகலான்னா, இல்லை எனக்கு உடம்பு சரியில்லாமல் எதுவும் ஆகும்னு தோணலை, ஆனால் இவங்க 2 பேர் கூட தனியாக இருக்க நினச்சா எனக்கு பயமாக இருக்கு, என்ன ஏதாவது பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஒன்று என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கமலா கேட்டணும். என்னத்தை எங்கள் அம்மாட்ட டக்குன்னு இப்படி பேசுகிறீங்க, எங்கள் அம்மாவையே ஏற்கனவே பயந்து போய் பேசுகிறாங்க அப்படி இப்படின்ட்டு எதுனாலும் ஒழுங்காக உடம்பு பார்த்துக்கோங்கம்மா, ஒழுங்காக பார்த்துக்கோ ராதிகா அப்படின்ட்டு ராதிகாட்ட அவங்க அம்மாவை பார்த்துக்க சொல்லிட்டு அவங்களே மயங்கியிருக்காங்க, உடம்பு முடியாமல் இருக்காங்க அப்படின்னு கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுதே நமக்கே எரிச்சலாக வருது. அவங்க இருக்க அந்த 2 கதாபாத்திரத்துக்கு எப்படி இருக்கும், எல்லாம் நடிப்பு, இவங்களை மூலம் அந்த வீட்டை விட்டு துரத்துறது எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணால் தான் நல்லது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் ஜெனியை வில்லியாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஜெனியை அவ்வளோ ஸ்வீட்டாக காமிப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு அரலூஸாக காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கமும் எல்லா பக்கமுமே அந்த கதையில் சைன்னு சில விஷயங்கள்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் இப்போ பார்த்திங்கன்னா தாத்தாவுக்கு சாப்பாடை போட்டு அப்பளத்தை பொறித்து சாம்பாரை வச்சு கொண்டு அமிர்தா கையில் கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் தானும் தட்டில் சாப்பாடை போட்டு அப்பளத்தை பொறிச்சு கொண்டு வராங்க ஜெனி. நீங்கள் சாப்பிட வந்திருக்கீங்களா, உட்காருங்க அப்படின்னா, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறாங்க. என்ன வெளில வந்துட்டீங்கன்னு அமிர்தா போய் கேட்டால், இல்லை நான் கொடுக்கலான்னு நினச்சி வந்தேன், இனிமேல் நீங்களே தாத்தாவை பார்த்துக்கோங்க, நான் எதுவும் பண்ணல அப்படிங்கிறாங்க ஜெனி. நீங்கள் பண்ண போகிறீங்க எனக்கு தெரியாது, நீங்களே வேணால் பண்ணிக்கிங்க அப்படின்னா, இல்லை ஒன்றும் வேணாம், குழந்தை இடறா, நான் குழந்தைய பார்க்குறேன் அப்படின்னு போயிடுறாங்க. ஸோ இப்போ அவங்க மூஞ்சி தூக்கிட்டே இருப்பாங்க போல். இப்போ இதுக்கப்புறம் இவங்களை வச்சு இந்த செடியனையும் ஜெனியும் வெளியில் தனி கொடுத்தான் போகிறதுன்னு ஒரு கதை வேறு வரப்போகுது. இதில் ஏற்கனவே புது எழில் வேறு வந்துட்டார். அவர் வீட்டுக்கு வந்த உடனே ப்ரொடியூசர் இப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்கள்லாம் வீட்டில் எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. செடியனுக்கு கால் பண்ண எடுக்கல அப்படின்னா, நீங்கள் கால் பண்ணி பாருங்கள் ஜெனின்னா, நான் கால் பண்ணால் மட்டும் எடுக்க போகிறான்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் இங்கே தன்னுடைய மகளுக்காக கமலா பழம் நறுக்கி வச்சுருக்காங்க. நறுக்கி வச்சுட்டு போயிட்டு என்னதான் இது இப்படி புள்ளதாச்சி பிள்ளை இருக்க வீட்டில் இப்படி நம்ம இருந்தாலும் இப்படி பண்ணிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ இப்போ நேராக கிளம்பி கூட ஒரு வினையை கூட்டு வந்திருக்காங்கன்னா, அவங்க கை கழுவி வச்சுட்டு அந்த தட்டை கொண்டு போய் கொடுக்கலான்னு பார்த்தா தட்டை காணோம். பார்த்தா ஹாலில் தட்டை வச்சுட்டு பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவங்க ஈஸ்வரி. உடனே டக்குன்னு ராதிகா ஏற்கனவே லோ சுகர்னு மயங்கினீங்க, இப்போ ஹை சுகர்னு ஆகணுமா, என்ன நினச்சிட்ருக்கீங்க, இந்த சமயத்தை இவ்வளோ பழம் நீங்கள் சாப்பிடக்கூடாது, நீங்கள் பழம் சாப்பிடாதீங்க அப்படின்னா அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க இவங்க. உடனே தட்டை பிடுங்கி வைக்கிறாங்க. பிடுங்கி வச்ச உடனே கால் பண்ணி தன்னுடைய மகனுக்கு, அவர் ஏற்கனவே க்ளவுட் கிச்சனில் ஏதோ டெலிவரி பிரச்சனையில் இருக்கார், அவர் கால் பண்ணி இப்படி உன் மகளும் உன் மனைவியும் அவங்க அம்மாவும் சேர்ந்து என்னை சாப்பிட விட மாட்டாங்க, பழத்தை பிடுங்கி வச்சுட்டாங்க அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே அவர் இவங்களுக்கு கால் பண்ணி, அம்மாவுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சாப்பிட்டுட்டோம், எதுக்கு இப்படி பண்ணிருக்கு, அம்மாவே ஏற்கனவே பயந்து போயிருக்காங்க, அம்மாவே மயங்கியிருக்காங்க, உனக்கு எப்படி உன் அம்மா முக்கியமோ அந்த மாதிரி எனக்கு ஏன் அம்மா முக்கியம் அப்படின்னு அவர் கத்துறாரு. கத்துன உடனே தட்டை கொடுத்தா, எனக்கு எதுக்கு, எனக்கெலாம் ஒன்றும் பழம் வேணாமே, நான் சுகர் இருக்குது அப்படின்னு இப்போ பேசுகிறாங்க. ஒரு மாதிரி இதெல்லாம் ஜோக்காக எனக்கு பார்க்க தோணலை, எனக்கு தான் அப்படி பார்க்க தோணலையா, இல்லை உங்களுக்கு ஜோக்காக தோணுதா அப்படிங்கிறது எனக்கு தெரில. என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூடவே எழில் அவங்க பாட்டி கிட்டக்க தான் டேரக்டர் ஆக போகிறாரு, இப்போ என்னுடைய தடையெல்லாம் ப்ரொடியூசரே பார்த்துக்கிறேன்ட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை கால் பண்ணி சொன்னால் அதுக்கு சந்தோஷப்படுறாங்களாமா. ஆனால் சந்தோஷத்தை காட்டிக்க மாட்டாங்களாம். எனக்கு நீ இன்னொரு குழந்தை பெற்று கொடுத்தா தாண்டா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க. அவர் உடனே பாவமாக எழில் முழிக்கிறார், புது எழில். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா யாரையோ குழந்தை பெற்றுக்க சொல்கிறாங்க. ஆனாலும் இப்படி தான் மகனுக்கு பிறக்க போகிற குழந்தையே எரிஞ்சு விழுந்து எப்படியாச்சும் கெடுத்தணும்னு நினச்சிட்டு இருக்காங்க அந்த அம்மா அப்படின்னு கமலா பேச, என்ன முணுமுணுக்குறீங்க, நான் டேரக்டரோட பாட்டி அப்படின்னு இப்போ பெருமைப்படுறாங்களாம். இதெல்லாம் வச்சு என்ன சொல்கிறது, நமக்கு ஒன்றும் தோணல. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.